வணக்கம் கலியுக சஜினி நேயர்களே. தத்தருகின தத்தருகின தத்தருகினதோம் தத்தருகின தத்தருகின தத்தருகினதோம். எந்த ஒரு துறையிலும் ஜொலிப்பவர்களை பற்றி தான் நாம் பேசுகிறோம். அப்படி ஜொலிப்பவர்களை பற்றி பேசுவதற்கு காரணம், மற்ற அனைவரும் அவர்கள் போல் ஜொலிக்க வேண்டும் என்பதே நமது கலியுக சகுனி சேனலின் நோக்கம். அவர்களின் மனதில் வளர்ச்சி அடைந்தவர்கள் பற்றிய எண்ணங்கள், பாசிட்டிவான நேர்மறையான எண்ணங்கள் பரவ வேண்டும் என்பதே நமது நோக்கம். சரி, விஷயத்திற்கு போகலாம். நாம் இன்று பேசப் போவது சினிமா துறையில் விடிவெள்ளியாக ஜொலித்த, அனைவராலும் புகழப்படுகின்ற, தமிழ் ரசிகர்களால் கொண்டாடப்படும் பெயர் சிவாஜி கணேசன். இவரின் இயற்பெயர் கணேசமூர்த்தி. இவரது பிறப்பு 1928 அக்டோபர் 1 பிறந்துள்ளார். எனவே நேற்று இவருக்கு பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. இவர் திரையுலகில் அறிமுகமானது 1952 பராசக்தி என்ற திரைப்படம். எந்த ஒரு மனிதனுக்கும் இல்லாத ஒரு யோகம், ராஜபாட்டை இவருக்கு இருந்தது. முதல் படமே வெற்றி படம். 175 நாட்கள் ஓடியது. வசனங்கள் அனல் பறக்கும். இவர் பேசிய முதல் வசனமே என்னவென்று தெரியுமா? சக்சஸ் என்ற வசனம்தான் முதலில் பேசினார். அன்று முதல் அவர் வாழ்க்கையில் அடித்தது சக்சஸ். அவர் இறுதி வரை அவரே சிறந்த நட்சத்திரமாக விளங்கினார். இறக்கும் வரை தொடர்ந்து நடித்தார். அந்த அளவுக்கு திறமையான ஒரு நடிகர். இவர் வாங்கிய முதல் ஊதியம், சம்பளம் எவ்வளவு தெரியுமா மக்களே? 250 ரூபாய். பராசக்தி படத்திற்காக. பராசக்தி படத்தில் இன்னும் ஒரு விஷயமும் உள்ளது. இவர் பேசிய கணீர் குரல் வசனம் பேசுகிறோம் அல்லவா, அந்த வசனத்தை எழுதியவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். அந்த சிறப்பு இந்த படத்திற்கு உண்டு. இவரது நண்பர் படத்திலே வசனம் எழுதி இருவருமே வாழ்க்கையில் வளர்ந்தார்கள் என்பதே உண்மை. மொத்தம் இவர் 288 படங்கள் நடித்துள்ளார் சிவாஜி கணேசன் அவர்கள். இவரது திறமை என்று நாம் பார்த்தால், நல்ல குரல் வளம், உணர்ச்சி பூர்வமான தமிழ் உச்சரிப்பு, சிறந்த நடிப்பு, இவைகள் இவரின் சிறப்பு என கூறலாம். அதே போன்று யாருக்கும் இல்லாத சிறப்பு இவருக்கு இவரது நடை. திருவிளையாடல் என்ற படத்தில் கடற்கரையில் நடந்து வருவார் தனது தேவியை பார்ப்பதற்காக. அந்த நடை இன்று வரை யாராலும் முடியாது. அவ்வளவு அருமையான நடைக்கு சொந்தக்காரர் திரு சிவாஜி கணேசன் அவர்கள். மக்கள் இவரை அன்பாக நடிகர் திலகம், நடிப்பு சக்கரவர்த்தி, சிம்ம குரலோன் என்று அன்பாக அழைப்பார்கள். இவர் வாங்கிய விருதுகள், இந்தியாவில் உள்ள இந்த துறைக்கு உயரிய அனைத்து விருதையும் வாங்கிவிட்டார். அதே போன்று பத்மஸ்ரீ, பத்மபூஷன், மிக மிக உயரிய தாதா சாஹேப் பால்கே விருதையும் வாங்கியிருக்கிறார். திறமைக்கார மனிதர். இவர் முதல் இந்திய நடிகர் என இவர் பெயர் எடுத்தவர். இதில் பங்கெடுத்த முதல் இந்திய நடிகர் என்று. சர்வதேச அளவில் சிறந்த நடிகருக்கான விருதை வாங்கியிருக்கிறார். வேறு எந்த ஒரு நடிகரும் அதுவரை வாங்கியதில்லை. நமது தமிழில் திரையுலக சக்கரவர்த்தி திரு சிவாஜி கணேசன் அவர்களே முதலில் உலக அளவில் சிறந்த நடிகர் என்ற பட்டத்தை நமது இந்தியாவில் வாங்கியவர். அந்த அளவிற்கு முக்கியமான மனிதர். ரசிகர்கள் மனதில் சிவாஜி கணேசன் என்று சொன்னால் அவர் கர்ணனாக அவர்கள் மனதில் தோன்றுவார். வீரபாண்டிய கட்டபொம்மனாக தோன்றுவார். பகத்சிங்காக தோன்றுவார். கொடிகாத்த குமரனாக தோன்றுவார். கப்பலோட்டிய தமிழனாக தோன்றுவார். பாரதியாராக தோன்றுவார். இத்தனை வேஷங்களுக்கும் சொந்தக்காரர் திரு சிவாஜி கணேசன் அவர்கள். இவர் குடும்ப நடிகர் என பெயர் பெற்றவர். பொதுவாக இவரது படங்களை பார்ப்பதற்கு குடும்பத்துடன் செல்வார்கள். அந்த அளவிற்கு குடும்ப சித்திரங்கள், படத்தில் கவர்ச்சிகள் இருப்பதில்லை. குடும்ப வாழ்க்கையை அப்படியே கதையில் கொண்டு வருவார். ஒரு தந்தையாக, தாத்தாவாக, அண்ணனாக, மாமாவாக, கணவனாக, அண்ணனாக, தம்பியாக, அவ்வளவு
அற்புதமான நடிப்பு கொண்டு வருவார். அப்படி இவர் நடித்து பெயர் பெற்ற படங்கள் பாசமலர், பாவ மன்னிப்பு, மோட்டார் சுந்தரம் பிள்ளை, தெய்வ மகன், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மற்ற நடிகர்களுடன் நடிப்பதில் வல்லவர். இன்று வரை மற்ற நடிகருடன் நடிப்பவர்கள் மிகவும் குறைவு. ஆனால் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் ஒரு படம் நடித்துள்ளார், கூண்டுக்கிளி. அதே போன்று ஜெமினியுடன், அனைத்து நடிகர்களுடன் இணைந்து நடிக்கக்கூடிய வல்லவர் இவர். ரஜினியுடன் நடித்துள்ளார், கமலஹாசனுடன் நடித்துள்ளார், விஜயகாந்துடன், சத்யராஜுடன், கடைசியாக விஜய் வரை நடித்து விட்டார். அந்த அளவிற்கு சிறந்த நடிகர். கௌரவம் பார்ப்பதில்லை. இவர் நடித்த படம் கௌரவம் வெற்றி படம். அரசியலை பொறுத்தவரை பெருந்தலைவர் காமராஜர் அன்பை பெற்றவர் திரு சிவாஜி கணேசன் அவர்கள். இவரது குடும்பம் என்று பார்த்தால் இவருக்கு 2 மகன், 1 மகள். ராம்குமார், பிரபு, நடிகர் பிரபு, அதே போன்று சாந்தி. தனது மகளின் மீது அளவற்ற அன்பு கொண்டவர். எனவே இவர் ஆரம்ப காலத்திலேயே சாந்தி என்ற திரையரங்கத்தை நிறுவினார். சாந்தியின் பெயரில் நிறைய நிறுவனங்களை உருவாக்கினார். அந்த அளவிற்கு முக்கியமான குடும்பம் மீது பற்றும் பாசமும் கொண்ட நபர். திரு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சிலை மெரினா பீச்சில் அமைத்துள்ளார்கள். அவரை பற்றிய எந்த ஒரு வரலாற்று பதிவையும் நம் மக்களிடமிருந்து நாம் அழித்து விட முடியாது. திறம்பட அச்சு பதித்துள்ளார் தமிழகத்தில். திரையுலகம் என்றால் சிவாஜி கணேசன் என்று. நல்ல ஒரு ஒழுக்கம் நிறைந்த ஒரு நடிகர் என்று அவரை பாராட்டுவார்கள். அவரை போன்று இந்த காலத்து நடிகர்களும் இருக்க வேண்டும். திறமையை அதிகப்படியாக காட்ட வேண்டும். கவர்ச்சிகளற்ற குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான நடிப்பை இவர் கொடுத்ததில் வல்லவர். அதுபோன்று இந்த காலத்து நடிகர்களும் இருக்க வேண்டும் என்பதே அனைத்து மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. வாழ்க திரு சிவாஜி கணேசன் அவர்களின் புகழ் என்று கூறி இந்த சிறு தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.